ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கடாய் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி மட்டன் தண்ணி குழம்பு. ஒரு 10 சின்ன வெங்காயத்தை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 4 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன துண்டு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு விரல் சைஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரு 3 தக்காளி, ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தது, அதனால நான் 3 தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஒரு வேளை அரையலைன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இப்போது வாங்க நம்ம எப்படி குழம்பு தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஒரு குக்கரில் ஒரு 10 ml எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நாம் 2 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்ச உடனே இதில் நம்ம ஒரு 5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போது இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம், நல்லா ப்ரௌன் ஆகுற வரைக்கும். இப்போது இதுலேயே நாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது ரெண்டும் நல்லா ப்ரௌன் ஆகட்டும், வெங்காயம் அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலா எல்லாமே நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மட்டன் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி, ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் இன்னும் ஒரு 10 ml எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கலக்கி விட்டுட்டு நாம் அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இன்னும் ஒரு 8 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 250 கிராம்ஸ் மட்டன் நம்ம தேங்காய் துருவல் எடுத்துருப்போம் இல்லையா, அதே அளவில் அதில் பாதி மில்க் மேடை இதோட மிக்ஸ் பண்ணி நீங்களும் அதே அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை சுகரை கம்மி பண்ணிவிட்டு மில்க் மேடே இன்னும் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்து. இந்த மட்டனில் இந்த மசாலா கொஞ்சம் ஊறட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். இப்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நாம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml வாட்டர் சேர்த்துருப்பேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. தண்ணி குழம்புறதுனால எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போது இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்தோடனே இதில் உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கிட்டு நாம் விசில் போட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது இதில் நாம் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுக்கிட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்படி கொதிக்கும் போது நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவிக்கலாம். தூவிட்டு இப்போ நான் குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நாம் 5 விசில் விட்டு எடுத்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா 5 விசில் விட்டு எடுத்துட்டோம். பாருங்கள் நம்ம குழம்பு எவ்வளோ நல்லா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை இட்லியோடவோ இல்லை தோசையோடவோ ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்மளோட சூடான சுவையான மட்டன் தண்ணி குழம்பு தயார். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.